A woman police officer has been allegedly harassed. அனைவருக்கும் வணக்கம். சென்னை பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் சென்னையில் லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஷனில் நேற்றுக்கு முத நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு ட்ரெயின் வருது. அதுலேருந்து ஒரு பெண் காவலர் இறங்கி நடந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பொதுவாக பகல் நேரங்களில் அந்த ஸ்டேஷன் வந்து நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கும். நிறைய பேர் ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா நிறைய பேர் இறங்கி போவாங்க. பட் நைட்டு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெயின் வருது, ஒரு லோக்கல் ட்ரெயின் வருது அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேர் ரொம்ப பரபரப்பாக இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் அந்த ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு ஒரு எம்டியாக தான் தெரியும். ஒரு 10 பேர் 20 பேர் இறங்கினா கூட எல்லாரும் ஒரே பாதையில் போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. அவங்கவுங்க ஒருத்தவங்க வந்து ட்ராக்லேயே நடந்து போவாங்க, ஒருத்தவங்க வந்து இந்த பக்கம் நடந்து போவாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த பக்கம் நடந்து போவாங்க அப்படின்னு வீட்டுக்கு பிரிஞ்சு அவசரமாக போவாங்க. நைட்டு 9 மணி 10 மணிக்கு நீங்கள் ஸ்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இறங்குவாங்க. அடுத்த ஒரு 10-20 செகண்ட்ல அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக வேகமாக நடந்து போயிடுவாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பெண் காவலர் இறங்கி அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. இவங்க நடந்து போகிற பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் இருட்டான பாதையாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்த அவனை வந்து ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர வயது இருக்கக்கூடிய ஒரு நபர், சத்யபாலு அப்படிங்கிறது அவன் பேரு. அவன் அந்த பெண் காவலர்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான், அத்துமீறல் பண்றான், அவங்க செயினை பறிக்கிறான், செயினை பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வன்கொடுமை செய்யறதுக்கான அந்த முயற்சி அப்படிங்கிறத பண்றான். பட் இருந்தாலுமே அவங்க ஒரு காவலர் இல்லை, இவங்கிட்ட அவங்களாலையும் ஃபைட் பண்ண முடியல. ஸோ ஃபைட் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டே கத்துறாங்க. ஸோ இவங்க கத்துற சத்தம் கேட்டு அங்கே தூரத்தில் இருந்த சில இளைஞர்கள் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த பெண் காவலரை காப்பாற்றி இந்த சத்யபாலுவை அடித்து அப்புறம் ரயில்வே போலீஸ்கிட்ட சொல்லி அவனை வந்து கைது அப்படிங்கிறது நடக்குது. இதே இடத்த யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தால் இவங்க ஒரு காவலர், அவனை எதிர்த்து இவங்களால ஃபைட் பண்ண முடிஞ்சுது, அவனை தள்ளிவிட முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால இவங்க சத்தம் போட்டாங்க, இளைஞர்கள் வந்து காப்பாற்றிட்டாங்க. இதே ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பயத்திலேயே மயங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு அடிச்சிருந்தான் அப்படின்னா மயங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். இது போக இவன் ஒரு நபர், அந்த காவலரும் ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவங்களால ஃபைட் பண்ணி சத்தம் போட முடிஞ்சுது. இதுவே 2 பேரா இருந்திருந்தா அந்த காவலரோட நிலைமையை வந்து நினைச்சு பாருங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சத்யபாலு அப்படிங்கிறவன் போதையில ரொம்ப தலைக்கேறின போதை, தன்னை மிஞ்சின போதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போதையில இருந்திருக்கான். இந்த சம்பவம் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்தது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இது மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனையும், ஒரு பெண் காவலருக்கு மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இதை மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா இது இன்னும் விமர்சனத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நேற்று முழுக்க பேசவே படல, வெளியவே தெரிய வரல. பட் இப்போ இந்த செய்தி, இந்த பெண் காவலருக்கு நடந்த இந்த செய்தி வெளியில தெரிய வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நாம வந்து பொதுமக்களுக்கு நமக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமையோ நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம தள்ளி வச்சிருவோம், அதை வந்து நம்ம இந்த கண்ணன்லேயே பார்க்க வேணாம். பட் காவலர்களுக்கு, பெண் காவலர்களுக்கே இது மாதிரி பிரச்சனை நடக்குது இல்லை, அதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னே தெரியல. இதுக்கு முழுக்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான். நிறைய பேருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா என்ன அப்படின்னே சில கேள்விகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒவ்வொரு மாதிரி அணுகலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு யார் காரணமானவங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. ஸோ அதை எடுக்காம இருக்கிறதுனால உருவாகிறது தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பெண் காவலர் விஷயத்துல வருவோம். பெண் காவலர்களுக்கு அவங்க துறைக்குள்ளேயும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு கிடையாது, இதை மாதிரி பொதுவெளியிலையும் பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்பா இப்படி சொல்ற, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பழைய கதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ ரீசெண்டா மகேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயின்ட் கமிஷனர் அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக அது மாதிரி பெண் காவலர்களுக்கு வந்து துன்புறுத்தல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. நாமளே நம்ம சேனல்ல இது சம்பந்தமா வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம். பட் அந்த மகேஷ்குமார் அவர்களை இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஒன்று, மகேஷ்குமார் ஜாயின்ட் கமிஷனர் அவர்கள் வந்து தப்பே பண்ணல அப்படின்னா சஸ்பெண்டே பண்ணியிருக்க வேணாம். அவங்க தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் என்னத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, அவர் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கைது பண்ண வேண்டியதானே, ஏன் கைது பண்ணல? அப்போ என்ன நடக்குது? ஒரு
பெண் காவலரே பாதிக்கப்பட்டா கூட அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க ஒரு உயர் இடத்த இருந்தா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படிங்கிறப்போ மகேஷ்குமார் இதுல இருந்து தப்பிக்கிறார் அப்படின்னா அடுத்தடுத்த காவலர்கள் என்னதான் இருந்தாலும் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு திமிரு இருக்கும்ல, சோ அந்த திமிரோட திரும்ப நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல. இதுக்கு முன்னாடியும் மகேஷ்குமார் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இதை மாதிரி செஞ்சு சிக்கினாரா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. ஆனா அவங்க மேல யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படல. சோ அந்த துணிச்சல்ல தான் இப்ப மகேஷ்குமாரும் உண்மையா செஞ்சிருந்தாருன்னா அந்த துணிச்சல்ல தான் செஞ்சிருப்பாரு. சோ இவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா அடுத்து இன்னொரு ஆள் செய்வாங்கல்ல. சோ இது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாக்குறப்போ ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெளியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடுத்து இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்குல்ல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஒரு உயர் அதிகாரி ஒரு தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது. அடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும்தான் பெண் காவலர்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் எக்கச்சக்கமா நடக்குது. நம்ம என்ன சொல்ல, கேட்கறதுக்கே கஷ்டப்படக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவோ நினைவு விழாவோ வைக்கிறாங்க. ஸோ அங்கே 2 பெண் காவலர்கள் போயிருந்தாங்க, நிறைய பெண் காவலர்கள் போயிருந்தாங்க. அதில் ஒரு 2 பெண் காவலர்களுக்கு பாலியல் சீண்டல் அப்படிங்கிறத அங்கே போயிருந்த திமுக நபர்கள் வந்து சில பேர் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஒரு பெண் காவலருக்கு இப்படி நடந்துச்சு, எந்த கட்சியாக இருந்தானே, அது அதிமுகவாக இருந்தானே, திமுகவாக இருந்தானே, நாம் தமிழராக இருந்தானே, இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருந்தானே, இல்லை விசிகாவாக இருந்தானே, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனால் அந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு வாரம் அலக்கடிச்சாங்க. அது எழுதி கொடுத்தாங்க, இது எழுதி கொடுத்தாங்க, தெரியாமப்பட்டது அப்படி இப்படின்னு கதை சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பெண் காவலர்களுக்கு பாலியல் சீண்டல் பண்ண அந்த பயலுங்க வெளியில தான் சுத்தி வந்தாங்க. அவங்க டச் பண்ணது ஒரு பெண் காவலரை, ஆனா கட்சி சாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெளியில சுத்தி வந்தாங்க. சரி, அது அப்படி இருக்கா? இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டோம். சிவகங்கை மாவட்டத்தில் சோமநாதபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பெண் எஸ்ஐ இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு விசிகா கட்சியை சேர்ந்த இளைய கௌதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு அங்க வந்து அவங்கள்ட்ட அராஜகம் பண்ணி அவங்கள காயப்படுத்தி ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்களுடைய ஸ்டாருங்க, ஒரு எஸ்ஐனா உங்களுக்கு ஸ்டார் இருக்கும்ல, அந்த ஸ்டாரை பிச்சு அந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறது நடந்தது. அந்த எஸ்ஐ வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க, அவங்க கையிலலாம் காயம் ஏற்பட்டிருந்தது, எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அதில் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? உண்மையாலும் அந்த எஸ்ஐயே அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த விக்டிம் ஷேம் தான் பண்ணப்பட்டது. அந்த எஸ்ஐயே வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய தப்பு பண்ணாங்கன்னு 1000 காரணம் சொல்லப்பட்டது. பண்ணியிருக்கட்டும், அந்த எஸ்ஐ மேலேயே 100% தவறு கூட இருக்கட்டுங்க, நான் இருக்குன்னு சொல்லல, இருக்கட்டும். இவங்க சொல்ற மாதிரி இருந்தால் கூட ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஒரு எஸ்ஐய அந்த இளைய கௌதமன் அவர் வந்து அந்த பகுதியோட ஒரு மாவட்ட செயலாளராம், விசிகாவோட மாவட்ட செயலாளராம், அந்த துணிச்சல்ல ஒரு எஸ்ஐ வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஒரு நபரால் அப்படி பண்ண முடியுது அப்படின்னா அப்புறம் காவலர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம், இப்போ பழவந்தாங்கல்ல இதே மாதிரி ஒரு சம்பவம், இதை மாதிரி ஒரு நபர் வந்து போதையால ஒரு பெண் காவலரை பண்றான். ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு பெண் காவலர் அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அவங்க மேலேயே இதை மாதிரி பண்றான். பட் இந்த விஷயம் பேசவே படல, ஏன்னா இது மாதிரி தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு பொதுமக்களுக்கு நடந்தாவே இன்னொரு மக்களுக்கு பார்க்குறப்போ அது மேல ஒரு பெரிய கோபம் அப்படிங்கிறது வரும். காவலர்களுக்கு, பெண் காவலர்களுக்கு அப்படி வருதுங்கிறப்போ ஒரு பெரிய கோபம் அப்படிங்கிறது வரும்ல. ஸோ அதை மறைக்கிறதுக்காக 2 நாளா இந்த விஷயம் அப்படிங்கிறது பேசப்படாம இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நடக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான குற்றத்துக்கு பின்னணியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போதையா இருக்கும். அது என்ன வகை ஒரு போதையாவும் இருக்கலாம், அது ட்ரக்கா இருக்கலாம், இல்ல ஏதோ யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்றானுங்க, ஏதோ பண்றானுங்க, யூஸ் பண்ணி தான் இதை மாதிரி மோசம் அப்படிங்கிறத பண்றானுங்க. ஸோ இந்த பெண் காவலருக்கு நடந்ததுல அந்த சத்தியபாலு அப்படிங்கிறவன் பண்ணான்ல, அவனும் தலைக்கேர்னு அந்த போதையில தான் இதை மாதிரி பண்ணியிருக்கான். ஆனா இந்த போதையை குறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா, கஞ்சாவும் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய போதை மாத்திரைகளும் போதை பொருட்களும் அதிகமாக இறக்குமதி பண்ணப்படுறதை தவிர வேற எதுவுமே நடக்கலைங்க. கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் விற்கிது, கள்ளச்சாராயத்தில் அத்தனை பேரை சாவு கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில். லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல 100க்கும் மேற்பட்டவங்கள சாவு கொடுத்துட்டோம் கண்கூடா. பட் இப்போ கள்ளச்சாராயம் வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அந்த 2 பேர் இப்போ வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம அந்த சம்பவத்தையும் பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கம் முழுசா போதை வளர்ந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ நாம பொதுமக்கள் காவலர்கள்ட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்கறதுலாம் அடுத்த விஷயம். இங்க காவலர்களுக்கு, பெண் காவலர்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, கட்சிக்காரங்களுக்குள்ளேயும் சரி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குல்ல, ஒரு கசப்பான உண்மை. அதை கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.